ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அல்வா. அல்வாவை நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே செய்திடலாம். கடைகளில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சுவையிலையும் இருக்கும். இது நம்ம எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்ட உடனே கரைஞ்சி போகும். அவ்வளோ மென்மையாக இருக்கும், ரொம்ப சுவையாட்டம் இருக்கும். இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் இந்த சின்ன கப்புக்கு 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 50 கிராம் மாவு. அதுக்கு இந்த கப்பு அளவு தான் எடுக்கணும். 2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அரை கப்பு நெய் நான் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காப்பொடி, முந்திரி பருப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, இவ்வளோ தான் தேவை. நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நம்ம ஒரே கப்பில் தான் அளந்து எடுக்கணும். பாருங்கள், இந்த சின்ன கப்பில் தான் 50 கிராம் மாவு. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு முதல்ல 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போது நம்ம அடுத்த கப்பு தண்ணியை விடலாம். ஒவ்வொரு கப்பு தண்ணியாக விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுங்க. அப்படின்னா தான் கட்டி விழாமல் இருக்கும். நீங்கள் ஒரே நேரமாக 4 கப்பு தண்ணியும் விட்டீங்கன்னா கட்டி தட்டிடும். பாருங்கள், இனிமேல் 4வது கப்பு தண்ணி. 1 கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிடணும். அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும் இந்த அல்வா. பாருங்கள், இப்போ இதை வடிகட்டி எடுத்துருவோம். வடிகட்டி எடுத்தால் தான் நம்ம அதில் இருந்தால் கட்டிகள் எதுவும் இருந்தால் வெளியே வந்துடும். அல்வாவும் நல்ல மென்மையாட்டு இருக்கும். பாருங்கள், இப்போ இதை எடுத்துடலாம். வடிகட்டிட்டு இப்போ கலந்து அதில் இருக்கட்டு. நம்ம இப்போ கேரமலைஸ் காய்ச்சிருவோம். பாருங்கள், அரை கப்பு சீனி. நம்ம 2 கப்பு சீனி எடுத்துகிட்டு வச்சோம்லேயே அதில் அரை கப்பு சீனியை போட்டு ஒரு பாத்திரத்தில், வெறும் பாத்திரத்தில் போடுங்க. போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விடுங்க. அதுக்கு மேலே விட வேண்டாம். பாருங்கள், இப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இனிமேல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றுங்க. உடனடியாக கொஞ்சம் கலர் மாதிரி வரும். பாருங்கள், கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா தீஞ்சிரும், கரிஞ்ச வாசனை வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். இப்படி இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் இது கெட்டியாகாமல் இருக்கும். நம்ம அந்த அல்வா கிண்டு நேரத்துலேயே இது கெட்டியாகிரும். அதனால் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ அடிக்கனமான பாத்திரம் எடுத்துடுங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் எடுத்துடுங்க, இல்லைன்னா இப்படி இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துடுங்க. அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் உருக்கி வச்சதுனால அது எண்ணெய் போல் இருக்குது. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அது இலகின உடனே நம்ம இந்த கரைச்சி வச்சோம் இல்லையா கோதுமை மாவு, அதை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 2 நிமிஷம்தான். 2 நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள் எப்படி கெட்டியாக வந்திருக்குன்னு. பாருங்கள், கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இறுகி வந்ததும் நம்ம காய்ச்சி வச்சோம்ல கேரமலைஸ், அதை அதில் விட்டுருங்க. நல்லா இறுகிருக்கும். நம்ம தண்ணி விட்டதுனால தான் இது இறுகாமல் இருக்குது, இல்லைன்னா உடனே இறுகிரும். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் பக்கமும் ஒன்று போல் வரட்டு. உங்களுக்கு கலர் விருப்பம் இருந்தால் கலர் போட்டுக்கலாம். ஆனால் இதுவே இதில் போதும். இந்த கலரே நம்மளுக்கு போதும். நல்லா கெட்டியாக வரைச்சுமே நல்ல கலராக வந்துடும். மீதி இருக்கிறதையும் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இப்போவுமே கலர் வந்திருக்கு ஓரளவுக்கு. இன்னும் கலர் வரும் இறுக்கி வந்த பிறகு. பாருங்கள், நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கோம். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது. நம்ம இப்போ சீனி, அதாவது 1/2 கப்பு சீனி போடணும். நம்ம 2 கப்பு சீனி எடுத்து வச்சுருந்தோம், 1/2 கப்பு சீனி. பாருங்கள், இப்போ இது அரை கப்பு. முதல்ல 1 கப்பு போட்டேன், இப்போ இதில் அரை கப்பு. அது சீனி போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இலகி வரும். அதுக்கு பிறகு இறுகி வந்துடும். நம்ம இருக கலரும் நல்ல கலராட்டும் மாறி வந்துடும். உங்களுக்கு சீனி காணாது அப்படின்னாக்கி கூட கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. இது கரெக்டான அளவில் இருக்கும். ஆனால் கூட ஒரு 1/4 கப்பு அரை கப்பு வரை போடலாம். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. நம்மளுக்கு கரண்டி வச்சு கிளறுனா நம்மளுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க.
கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறினா சீக்கிரம் பாருங்கள். இப்போ மீதி இருக்கிறதுல நெய் விடுங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நெய்யும் உங்களுக்கு நெய் சொட்ட வேணும்னு நினச்சிங்கன்னா கூட 1/4 கப்பு நெய் எடுக்கணும். இது கரெக்டான அளவில் இருக்கும். நெய் ரொம்பவும் அதிகமாக இருக்காது. அப்படியே உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும் வெளியில் வரணுன்னா கூட 1/4 கப்பு எடுத்துக்கலாம். மீதி இருக்க நெய்யும் விட்டுற போகிறேன். எல்லாமே விட்டாச்சு. நெய் பாருங்கள் எப்படி பூத்து வருது பாருங்கள். பக்குவம் வந்தாச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் கிளறினா போதும். மொத்தம் 11 இல்லைன்னா 12 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். கிளறி விடுங்க, ஒட்டாமல் வரணும் பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. நமக்கு வறுத்து தான் போடணும்னு இல்லை, நெய்யில் நம்ம அப்படி பச்சையாட்டையே போடலாம். நல்லாயிருக்கும். இந்த அல்வாவில் போட்டு நல்லா வெந்து வரைச்சியும் பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் நெய் வெளியே விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரு 4 ஏலக்காயை நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. நெய் வெளியே விட ஆரம்பித்த உடனே இப்படி உருண்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நெய்யை விடுவீங்கன்னா தளதளன்னு வெளியே வந்துடும். இது போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு குழந்தைகள் இப்படி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு செய்யலாம். பாருங்கள், இதுவே நம்மளுக்கு சட்டியில் ஒட்டாமல் தான் வந்திருக்கு. இப்போ இதை இறக்கிடுவோம். இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கடைகளில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி சுவையில் இருக்கும். பாருங்கள், கலரும் அதே போல் தான் இருக்குது. நம்ம கலர் பொடி எதுவும் சேர்க்கல. இப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாருங்கள், இவ்வளோ கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு இதோட கூட கொஞ்சம் சேர்க்கலாம். பாருங்கள் எப்படி கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.